அமெரிக்காவில் வரும் மார்ச் 1 முதல் சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு வணிக கடன்கள் கிடையாது என அமெரிக்க சிறு தொழில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. டொனால்ட் டிரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பொருளாதார கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிறந்த ராஜபக்ச 4 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியேற்றியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் சிறந்த ராஜபக்ச நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு வருகை தந்திருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிறந்த ராஜபக்ஷ மேலும் இருவருடன் இணைந்து கூட்டு வங்கிக் கணக்காக பேணி வந்த சிறிலிய கணக்கினூடாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அரசாங்கம் விசாரணைக்கு அழைக்கும் எந்த நேரமும் நான் உட்பட அம்மா, அப்பா, தம்பி வருவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அத்தோடு வீட்டில் தங்கச்சங்கிலி போடப்பட்டிருக்கும் செல்லப்பிராணியையும் அழைத்து வரவும் தயார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நிலையில் 4 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். பாதாள உலக கும்பல் தலைவர் கெகல்பத்ர பத்மியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் 6 சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் அடுத்த சில நாட்களில் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சிஐடிக்கு அளிக்கப்பட உள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த அரசியல்வாதிகளில் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்த விரும்பும் ஒரு பெண் அரசியல்வாதியும் அடங்குவதாக தெரியவந்துள்ளது. இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். கிவலுயா திட்டத்துக்கு எதிராக ஒருமித்து குரல் கொடுக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகைக்கு எதிராகவும் ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் தொழில்முறை கண்ணியத்தையும் மரியாதையும் பாதுகாப்பதே அரசாங்க நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்க பிரதிகளை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சுமார் 7 வருடங்களாக பாடசாலைகளில் பணியாற்றியுள்ள பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தாம் எதிர்கொண்ட தொழில்முறை மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து அதன் பிரதிகள் ஜனாதிபதிக்கு இதன்போது விளக்கம் அளித்துள்ளனர். நிலவும் பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கம் பொறுப்பில்லை என்றாலும் தொழில் வல்லுநர்களாக தற்போது தாங்கள் பல தொழில்சார் மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான மனநிலை அதிகரித்து வரும் சூழலில் ஸ்பெயின் அரசாங்கம் அங்கு சட்டவிரோதமாக வசிக்கும் சுமார் 500,000 புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கப் போவதாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக தொடரப்பட்ட மக்கள் இயக்க போராட்டங்களின் வெற்றியாக பார்க்கப்படும் இந்த அரசாணை எதிர்வரும் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.